ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் வந்து எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எப்போ வேணாலும் கூப்பிடு. இப்போ யாருக்காவது வந்து ஃபோனில் கூட நான் வந்து சொல்வோம்ல, எப்போ உங்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சொல்வோம்ல, எப்போ வேணாலும் கூப்பிட என்ன அப்படின்னு சொல்லி சொல்வோம்ல, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, கால் மீ எனி டைம். கால் மீ எனி டைம். கால் அப்படின்னா வந்து கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். எனி டைம் அப்படின்னா எப்போ வேணாலும் கூப்பிடு. இதுதான் இங்கிலீஷில் கால் மீ எனி டைம். செகண்ட் சென்டென்ஸ், சும்மாக்கா இருக்கு. இப்போ யாராவது வந்து என்ன பண்ற இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லுவோம்ல, சும்மா தான் நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐம் ஐடில். ஐம் ஐடில். நாட் ஐ அப்படின்னாவே நாட். ஆம் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. ஐடல் அப்படின்னா சும்மாதான். ஐம் ஐடல். ஐம் ஐடல். சும்மாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எப்போன்னு கேளு. இப்போ யாருக்காவது வந்து ஃபோனில் வந்து கேட்கக்குள்ள வந்து நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ எப்போ வரீங்க, எப்போன்னு கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா, ஆஸ்க் வென். ஆஸ்க் வென். ஆஸ்க் அப்படின்னா வந்து கேள் அப்படின்னு கேளு அப்படின்னு அர்த்தம். வென் அப்படின்னா எப்போது. இதுதான் வந்து இங்கிலீஷில் ஆஸ்க் வென், எப்போன்னு கேளு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யாரெல்லாம். இப்போ யாரெல்லாம் வரீங்க, யாரெல்லாம் இங்கே காம்படிஷனில் கலந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, யாரெல்லாம். அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, ஹூ ஆல். ஹூ ஆல். ஹூ அப்படின்னா யார். ஆல் அப்படின்னா எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்கிலீஷில் ஹூ ஆல். ஹூ ஆல், யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். லாஸ்ட் சென்டென்ஸ், எப்படி சொல்கிறது. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது வந்து அது மக்களுக்கு வந்து எப்படி வந்து புரிய வைக்கிறது, எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல அப்படின்னும் போது நம்மளாம் சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்கிறது உங்களுக்குன்னு தெரியல எனக்கு, இது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஹவு டு சே. ஹவு டு சே. ஹவு அப்படின்னா வந்து எப்படி. சே அப்படின்னா சொல்கிறது. அது டு அதுக்கு வந்து தனியாக வந்து மீனிங் பார்த்தீங்கன்னா இக்கு அப்படின்னு அர்த்தம். ஹவு டு சே. ஹவு டு சே இது தமிழில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.